ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த 2026 கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 18 19 வசனம். அது நமக்கு என்ன சொல்லுகின்றால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகின்றார். உங்களோட வாழ்க்கையில கடந்த வருடத்துல அநேக தோல்விகளை பார்த்துட்டீங்களா? அநேக ஏமாற்றத்தை பார்த்துட்டீங்களா? அநேக துக்கத்தை பார்த்துட்டீங்களா? அநேக பிரச்சனையை பார்த்துட்டீங்களா? அநேக கண்ணீரை விட்டுட்டீங்களா? ஒன்றை கொஞ்சம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் இந்த 2026 நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் புதிய காரியத்தை இந்த வருடம் செய்ய போகிறார். ஆதியாகமம் 26 அதிகாரம் 2026 ஆதியாகமம் 26 கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அன்றைக்கு ஈசாக்கு நான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இன்றைக்கு எங்களுக்கு 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி, அந்த பஞ்ச காலத்திலும் அன்றைக்கு ஈசாக்கு கேரா என்ற இடத்துல அவன் இருந்ததுனால அவனை அந்த பஞ்ச காலத்துல போஷித்த தேவன் இந்த 2026 நம்மளையும் போஷிப்பார். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. வானத்திலும் பூமியிலையும் வல்லமையான இயேசு எங்களோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். இந்த 2026 உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.